எழுத்தாளர் உதயசங்கர் 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர். ஆதனின் பொம்மை என்கிற புத்தகம் எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருந்ததென்றால் அது மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழடி என்ற ஊரில் நடந்த அகழாய்வு. செல்வங்களுக்கு வணக்கம். நான் எழுத்தாளர் உதயசங்கர் 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர். என்னுடைய ஆதனின் பொம்மை என்ற புத்தகத்திற்காக அந்த பால புரஸ்கார் விருது எனக்கு வழங்கப்பட்டது. ஆதனின் பொம்மை என்கிற புத்தகம் எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருந்ததென்றால் அது மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழடி என்ற ஊரில் நடந்த அகழாய்வில் கிடைத்த விடைகள் தான் என்று சொல்லலாம், அல்லது அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் என்று சொல்லலாம். அதுவரை தமிழ்நாட்டை குறித்து இந்திய வரலாற்றில் அல்லது தென்னிந்தியாவை குறித்து இந்திய வரலாற்றில் பெரிய அளவிற்கான செய்திகள் எதுவும் கிடையாது. இந்திய வரலாறு குறித்து எழுதிய வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லோருமே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பழங்காலத்தில், அதாவது சிந்து சமவெளி நாகரீகம் என்று சொல்லப்படுகிற இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நாகரிகமாகவும் உலகத்தினுடைய மிகச்சிறந்த 3வது 4வது நாகரிகமாகவும் சொல்லப்படுகிற அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள்தான் இந்தியாவினுடைய மக்கள் என்றும், அதற்கு வெளியே தென்னிந்தியாவில் அப்போது வாழ்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நாகரிகமற்ற மனிதர்களாகவும் இருந்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி நாகரிகமற்றவர்களாக இந்த தமிழர்கள் இருந்தார்களா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் இருந்தார்களா என்ற கேள்வி எல்லோருக்குமே இருந்தது. அப்போது நமக்கு கிடைத்த ஒரே ஆதாரம் சங்க இலக்கியம் மட்டும்தான். சங்க இலக்கியத்தில் நம்முடைய தமிழர்கள் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சங்க பாடல்கள் அனைத்து பாடல்களிலும் சொல்லப்படுகின்றன. ஆனால் சங்க பாடல்களையோ அல்லது சங்க இலக்கியத்தையோ வரலாற்று ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வரலாறு என்பது வெறும் இலக்கியத்தை மட்டும் வைத்து உருவாவதல்ல. அதற்குள் இலக்கியத்திற்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஆனால் இலக்கியம் மட்டுமே வரலாறாகாது, அல்லது கதைகள் மட்டுமே வரலாறாகாது. வரலாற்றை உருவாக்குவதற்கு வேறு பல சான்றாதாரங்கள் தேவைப்படுகின்றன. அப்படிப்பட்ட சான்றாதாரங்களில் மிக முக்கியமான சான்றாதாரம் தொல்லியல் அகழாய்வு என்பது. ஒரு அகழாய்வில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கார்பன் டேட்டிங் என்கிற முறையில் அவர்கள் ஆய்வு செய்யும்போது அது எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அப்படி என்றால் அந்த பொருளை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள், புழங்கியிருக்கிறார்கள், அதில் அவர்கள் சிறந்த விற்பனர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது. அப்படி தமிழ்நாட்டில் முதலாக அகழாய்வு தொடங்கிய இடம் என்றால் அது ஆதிச்சநல்லூர் தான். 1876ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் ஜெர்மனியில் இருந்து பிரெஞ்சில் இருந்து வந்த ஒரு ஆய்வறிஞர், தொல்லியல் அகழாய்வு அறிஞர் ஆய்வு செய்தபோது ஆதிச்சநல்லூரில் கிடைத்த பொருட்கள் எல்லாமே முதுமக்கள் தாழியாக மட்டுமே இருந்தன. முதுமக்கள் தாழி என்றால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இறந்தவர்களை ஒரு மிகப்பெரிய பானைக்குள் உள்ளே வைத்து அவர்களுக்கு விருப்பமான பொருட்களையும் உள்ளே வைத்து, உணவு, இன்னும் சொல்லப்போனால் நகைகள், நெல், இப்படி எல்லாவற்றையும் உள்ளே வைத்து புதைத்து விடுவது, இறந்த பிறகு புதைக்கக்கூடிய அதுதான் முதுமக்கள் தாழி என்று சொல்கிறார். அப்படி முதுமக்கள் தாழிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு புதை மேட்டை அவர் கண்டறிகிறார். அதில் தோண்டும் பொழுது கிடைத்த பொருட்கள், ஏன்னா நிறைய தங்கம் போன்ற உலோகங்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்படி விலை உயர்ந்த உலோகங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு பிரான்ஸுக்கு போய்விட்டார். அதற்கு பிறகு ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடக்கவில்லை. 2010ஆம் ஆண்டு தான் அந்த அகழாய்வு என்பது 2006ஆம் ஆண்டு தொடங்கி 10ஆம் ஆண்டு தான் அது முடிந்தது. என்றாலும் ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழாய்வில் மிகப்பெரிய ஆய்வு முடிவுகள் எதுவும் வரவில்லை. ஏனென்றால் எப்போதுமே ஒரு ஆய்வு என்பது, அதுவும் தொல்லியல் ஆய்வு என்பது, மக்கள் எங்கே வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வாழ்விடங்களில் நடக்கும்போது தான் அந்த ஆய்வில் மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள், என்ன மாதிரியான பண்பாட்டை அவர்கள் கொண்டிருந்தார்கள், என்ன மாதிரியான பொருட்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள், அவர்களுடைய விவசாயம் எப்படி இருந்தது, தொழில்கள் எப்படி இருந்தது, வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் மக்களுடைய வாழ்விடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஆதிச்சநல்லூரில் மக்களுடைய வாழ்விடத்தை தோண்டி பார்க்க இயலவில்லை, முடியலை. அது எங்கே இருக்குன்னு தெரியலை. அப்போ புதைமேட்டோடு முதுமக்கள் தாலியை கண்டுபிடித்ததோடு அந்த அகழாய்வு நின்று விட்டது. அதற்கு பிறகு எந்த அகழாய்வும் நடக்கவில்லை. அப்போது தான் 2016ஆம் ஆண்டு கீழடியில் ஒரு கீழடி என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தென்னந்தோப்பில் ஒரு தலைமை ஆசிரியர் கண்டெடுக்கிற ஓடுகளிலிருந்து கீழே சாதாரணமாக அவர் போகும்பொழுது நடைபயிற்சி செய்யும்போது கிடைத்த ஓடுகளை கொண்டு அவர் அரசாங்கத்திற்கு சொல்கிறார், தொல்லியல் துறைக்கு அவர் சொல்கிறார், இங்கே கிடைத்திருக்கக்கூடிய இந்த பானை ஓடுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிகிறது என்று சொன்ன பிறகு தொல்லியல் துறை அந்த இடத்தை அகழாய்வு செய்து ஒரு அபூர்வமான கண்டுபிடிப்பை அவர்கள் செய்தார்கள். அந்த கீழடியினுடைய தொல்லியல் அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் தான் உண்மையில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது என்று சொல்லலாம். ஆனால் அதுவரைக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றை சிந்து சமவெளியில் இருந்து தான் தொடங்கி குறித்து எழுதிய வரலாற்று ஆய்வறிஞர்கள், அதிலும் குறிப்பாக ரோமிலா தாப்பர் போன்ற உலக புகழ்பெற்ற ஆய்வறிஞர், அவர் இன்றும் உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிஞர், ரோமிலா தாப்பர் இந்தியாவினுடைய வரலாற்றை தெற்கிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு அந்த கண்டுபிடிப்புகள் இருந்தன என்பதுதான் உண்மையிலேயே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது என்று சொல்லலாம். அப்படி என்ன அங்கே கண்டுபிடித்தார்கள் என்றால், சங்க பாடல்களில் சொன்ன அங்கே நேரடியாக நடந்திருக்கிறது. அதே போன்ற பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்ற விவசாய பொருட்கள் அல்லது தானியங்கள், நகைகள், மணிகள் என்று ஏராளமான பொருட்களை அவர்கள் அங்கே பயன்படுத்தி ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது அதுதான். எங்கே தொழில் சிறந்து இருக்கிறதோ அங்கே தான் நாகரிகமும் சிறந்த நாகரிகம் இருக்க முடியும். அப்படி தொழில் சிறப்பு வாய்ந்த நகரமாக அந்த கீழடி என்கிற அந்த ஊர் இருந்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் நிரூபிக்கிற உண்மையிலேயே எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது போல என்னையும் ஆச்சரியப்பட வைத்தது. இந்த தமிழர்களினுடைய வாழ்க்கை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அதுவும் நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவினுடைய வரலாற்றை வேதக்கி விடுவார்கள். ஏனென்றால் வேதகால நாகரிகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய நாகரிகம் மட்டுமே. அது மொத்த இந்தியாவிற்குமான நாகரிகமாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும். சரி, இந்தியா போன்ற பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு இனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில், ஒரு தேசத்தில் ஒரே ஒரு நாகரிகம் என்று ஒன்று இருக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இந்த கண்டுபிடிப்புகள் உண்மையிலேயே எனக்கு உடனே நான் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்தும் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட அகழாய்வுகள் குறித்தும் இரண்டையும் குறித்து வெளிவந்த புத்தகங்களை எல்லாம் வாசித்து கீழடிக்கும் சென்று நேரடியாக சென்று பார்த்து விட்டு வந்தேன். அந்த சமயத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் மிக முக்கியமான ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் என்பதே திராவிடர்களின் நாகரிகம் என்ற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருந்தார். சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்று என்று அவர் நிரூபித்திருந்தார். சிந்து சமவெளியில் கிடைத்த பொருட்கள், அதாவது பொருட்கள் மட்டுமல்ல, அதே போன்ற பொருள் கீழடியில் கிடைத்திருக்கிறது. அதே போன்ற சிந்து சமவெளி எந்த பெயர்களை எல்லாம் பயன்படுத்தினார்களோ அந்த பெயர்களை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பெயர்கள் என்பது குறிப்பாக வஞ்சி, கொற்கை, தொண்டி, மதுரை, இப்படி ஏராளமான நாம் இப்போதும் இந்த ஊர்களின் பெயர்கள் பலுச்சிஸ்தானில் இருக்கிறது, பாகிஸ்தானில் இருக்கிறது, ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது. அப்போ எல்லா மக்களும் சிந்து சமவெளியில் இருந்து வெளியேறி சென்ற மக்கள். அங்கிருந்த மக்கள் திராவிட மொழியை பேசியிருக்கிறார்கள். அந்த திராவிட மொழியினுடைய எழுத்து வடிவம் இன்னும் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழிக்கு முந்திய மொழியாக தமிழி என்று இன்று அழைக்கப்படுகிறது. அப்படி ஒரு மொழிக்கு முந்தைய வடிவத்தில் இருக்கக்கூடியது, குறியீட்டு மொழியாக இருக்கக்கூடியது என்று சொல்லலாம். அந்த மொழியை பேசியவர்கள். ஆனால் எப்படி எத்தனை நாடுகளினுடைய தெற்கு வரையிலும் இப்படி பெயர்கள் ஒரே மாதிரியாக இருக்க முடியும் என்பதை வைத்து கொண்டு அவர் என்ன நாகரீகம் வீழ்ச்சி அடையும் போது அங்கிருந்த மக்கள் உலகின் எல்லா திசைகளுக்கு சென்றது போல இந்தியாவின் தெற்கு வரை வந்திருக்கிறார்கள். அப்போது வந்தனுடைய நினைவுகளை சுமந்து இங்கே சங்க இலக்கியம் படைத்திருக்கிறார்கள் என்று அவர் ஆய்வுபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்.
இப்போ இதையெல்லாம் வாசிக்கும்போது என்பது அது தமிழர்களின் முக்கியத்துவம், திராவிடர்களின் முக்கியத்துவம், நமக்கென்று ஒரு தனித்துவமான பண்பாடு, நமக்கென்று தனித்துவமான ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது, விழுமியங்கள் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இதை நாம் நிச்சயமாக நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆதனின் பொம்மை என்கிற இந்த கதம் மாயாஜால யதார்த்தவாதம் என்று சொல்லுவார்கள் இலக்கியத்தில். அந்த வகைமையில் இந்த நாவலை படைத்தேன். இந்த நாவலில் யதார்த்தமாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த கதாபாத்திரம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் வாழ்ந்த ஆதன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தை சந்திப்பதாகவும், அப்போது கீழடிக்கு ஆதன் கேப்டன் பாலுவை அழைத்து சென்று அவர்களுடைய வாழ்க்கை சொல்கிறார். அது இன்றைக்கும் நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஒன்று, சங்க இலக்கியத்தில் சாதிகள் பற்றிய அல்லது கீழடியில் சாதிகள் பற்றி எந்த ஒரு கிடைக்கவில்லை, கடவுள் பற்றி எந்த ஒரு சின்னமும் கிடைக்கவில்லை, மதம் என்ற ஒன்று ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த இடையில் தான் இந்த சாதிகள் உருவாகி இருக்கிறது, இடையில் தான் இந்த மதங்கள் உருவாகி இருக்கின்றன, இடையில் தான் இப்படியான கோவில்களும் சின்னங்களும் உருவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி நமக்குள் இயல்பாகவே வரும். அது வரணும், கண்டிப்பாக வரணும். இன்னும் ஒன்று முக்கியமானது, கீழடியில் கிடைத்த பொருட்கள் அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் முழுமையான கல்வி, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த குறைந்த அளவிற்கே கல்வி அறிவு இன்றும் இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே ஸ்கூலை முடிக்கிறது கொஞ்சம், காலேஜ் முடிக்கிறது அதை விட கொஞ்சமாக இருக்கிறார்கள். ஆனால் கீழடியில் அனைத்து பெண்களும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அப்போது அந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு முன்னேறிய வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா இடையில கேள்வி, எப்போது நம்முடைய மக்களை கல்வியிலிருந்து விலக்கி வைத்தார்கள், யார் விலக்கி வைத்தார்கள், ஏன் விலக்கி வைத்தார்கள், இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்க வேண்டும். ஆதன் சொல்லும்போது பாலு கேட்கிறான். அந்த கதைக்குள்ளே அதான் வரும். அப்போ இந்த கீழடியில் இருந்த மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பாலு சமவெளி காலத்திற்கே போகிறான். ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளியில், அதாவது சிந்து நதி ஓடிக்கொண்டிருந்த அந்த சமவெளி பிரதேசத்திற்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கு இருக்கக்கூடிய நகரத்தில் ஆதனும் பாலுவும் அங்கு மாறுகிறார்கள். அப்போதுதான் முதலாக அல்லது இரண்டாவது அல்லது மூன்றாவது முறையாக என்று கூட சொல்லலாம், ஆரியர்களினுடைய வருகை அப்போதுதான் சிந்து நதியினுடைய அக்கறையில் ஆரியர்கள் வருகிறார்கள். நமக்கு வரலாற்றை படிக்கும் பொழுது தெரிந்திருக்கும். ஆரியர்கள் சமூகம் என்பது ஹைபர் இருந்தும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் அங்கிருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்கள், அரை நாடோடிகளாக வந்தவர்கள், ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர்கள். அந்த சமூகம் அவர்கள்தான் சிந்து சமவெளியினுடைய பகுதிகளை, கரப்பா, முகஞ்சோதரா நகரங்களை ஆக்கிரமிக்கிறார்கள். அது முதல்ல எடுத்த உடனே ஆக்கிரமிக்கலை, அது இரண்டாவது வருகை மூன்றாவது வருகைக்கு பிறகுதான் இந்த ஆக்கிரமிப்பு நடக்கிறது. முதலாவதாக வந்தவர்கள், இரண்டாவதாக வந்தவர்கள் எல்லாம் இங்கே இருந்த மக்களோடு கலந்து அவர்கள் ஒன்றிணைந்து விடுகிறார்கள். ஆனால் மூன்றாவதாக வந்த மக்கள் தான் இங்கே ஒரு ஆக்கிரமிப்பை நடத்துகிறார்கள். அந்த ஆக்கிரமிப்பு காலத்தை குறித்தும் அதில் அந்த நாவலில் நான் சொல்லி இருக்கிறேன். அந்த ஆக்கிரமிப்பு நடந்தபோது அதற்கு முன்பாகவே சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதி திசை மாறியதாலும், வேளாண்மை என்பது நொடித்து போனதனாலும், நஷ்டமடைந்ததாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து தெற்கு நோக்கி வருகிறார்கள். அந்த தெற்கு நோக்கி வருவதில் தான் ஆதனுடைய முன்னோர்கள் எல்லாம் புறப்பட்டு இங்கே கீழடி வரை வருகிறார்கள் என்பதாக அந்த கதையில் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கும் கூட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் திராவிட பழங்குடிகள் இருக்கிறார்கள். கோண்டு பழங்குடி என்ற அந்த கோண்டு பழங்குடியினுடைய ஊர் ஊர் பேரே தமிழி என்று ஒரு ஊர் பேரே இருக்கிறது. அவர்கள் அரிசியை அர்சி என்று சொல்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். இன்றைக்கே புதிய கண்டுபிடிப்பு என்று கூட சொல்லலாம். குஜராத்தில் திராவிடர்கள், ஏராளமான திராவிடர்கள் அங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள். எனவே அதை திராவிட குஜராத் என்று கூட அழைக்கும் அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ திராவிடர்கள் இந்தியா முழுவதும் பரவலாக பரவி இருக்க வீழ்ச்சி அடையும் பொழுது நடந்த புலம்பெயர்வு. அப்படி புலம்பெயர்ந்து வந்த மக்கள் தான் இங்கே கீழடி வரை அல்லது ஆதிச்சநல்லூர் வரை வந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நாவலில்
ஒரு கதையாக, ஒரு மேஜிக் ஸ்டோரியாக நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஒன்றிய அரசு பாலசாகித்ய புரஸ்கார் என்கிற விருதை எனக்கு வழங்கியிருக்கிறது. உண்மையிலேயே வேறு எந்த நூலுக்கும் இப்படி ஒரு விருது கிடைத்ததை விட இன்மையை கூறுகிறேன்.